உருளைக்கிழங்கு மசாலா செய்யும் பூரிக்கு உருளைக்கிழங்கு 5 வேக வச்சு எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் 4, தக்காளி 1, 3 வெங்காயம், கொத்தமல்லி தழை, கடுகு, சோம்பு 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை ஓரளவு கிண்ணியில் பாதி, சாம்பார் தூள், கருவேப்பிலை, எண்ணெய். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டு அப்புறம் உருளைக்கிழங்க போட்டு மசால் தூள் போட்டு எல்லாம் வதக்கி விட்டுட்டு பொட்டுக்கடலையும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி 2 நிமிஷம் மசால் வாடை போனோன்னே பொட்டுக்கடலையும் சோம்பும் அரைச்சி ஊற்றினா பூரி மசாலா ரெடி. உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகில் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்து போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பையும் போட்டு 2 நிமிஷம் பொரியிட்டு இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மஞ்சத்தூள் உப்பு சொல்ல மறந்துட்டேன். இது தேவையான உப்பு மஞ்சத்தூள் எடுத்து பருப்பை கருக விடாமல் இந்த அளவு வந்தோடனே கடுகு எடுத்துக்கணும். கடுகும் பொரிஞ்சிருச்சு. இதாகிடுச்சு, பருப்பு இதாகிடுச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வாங்கணும். கட் பண்ண வெங்காயம் இதை ஓரளவு தக்காளி ஒன்று கட் பண்ணுங்க, அதையும் போட்டு கருவேப்பிலை கட்டணும். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் 2 நிமிஷம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். பாருங்க, நல்லா வதங்கணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு உருளைக்கிழங்கு நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். 5 கிழங்குல 1 கிழங்கு நசுக்கி எடுத்துட்டு 4 கிழங்கு கட் பண்ணி போடணும். 4 கிழங்கு கட் பண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டு அப்புறமேங்க மல்லித்தூள், உப்பு, சாம்பார் தூள் எல்லாமே போடணும். போட்டு ஏன்னா முதலே போட்டோம்னா எல்லாம் ஒட்டிக்கும், மடக்கட்டிலே ஒட்டிக்கும். அதனால் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நல்லா கிளறி எல்லாம் ஒன்று போல நல்லா கிளறி உப்பு எல்லா பக்கமும் குடிக்கணும்ல, அதனால் எல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது இப்போ கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ இந்த பொட்டுக்கடலை,
சோம்பு, பூண்டு 10 பல், இஞ்சி சிறிதளவு, இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். குழம்பு கொதிச்சோன்னே அது ஊற்றி இறக்கும். இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொதிச்சிட்ருக்கு. நம்ம பொட்டுக்கடலை, சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சதை இதில் ஊற்றும். ஊற்றி கொதிக்க விட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். பொட்டுக்கடலை வேண்டாங்கிறவங்க கடலை மாவு கூட போடலாம். 2 ஸ்பூன் கரைச்சி ஊற்றி சோம்பு முதலே போட்டு அரைச்சிடணும். கடலை மாவு கூட 2 ஸ்பூன் அரைச்சி கூட ஊற்றினா அது ஒரு டேஸ்ட். ஒரு நாளைக்கு இப்படி வைங்க, ஒரு நாளைக்கு கடலை மாவு போட்டு வைங்க. அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. இப்போது இந்த குழம்பு பொட்டுக்கடலை சோம்பு ஊற்றிருக்கோம்ல, இது வந்து நல்லா கொதிக்கட்டும். மேலே கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா உருளைக்கிழங்கு குருமா. ஆனால் இது வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பூரி மசாலா எல்லாத்துக்குமே தொட்டு சூப்பராக இருக்கும். 3 நிமிஷம் கொதிக்கட்டும்.